சேனலில் ரீசெண்டாக ஊட் கிளவுட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூரிய குடும்பத்தோட எல்லையாக கருதப்படுற அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் ஒரு நண்பர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். விண்கல் சூரிய ஒளியினால பனிகள் வால் போல தெரிஞ்சா வால் விண்கல் தானே சொல்லணும், ஏன் வால் நட்சத்திரம்னு சொல்கிறோம்? தனக்குத்தானே ஒளியை உண்டாக்கி கொள்வது மட்டுமே நட்சத்திரமாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பி ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார். அதுக்கு உடனே ரிப்ளை பண்ணி, நல்ல கேள்வி, இதுக்கு ஒரு ஷார்ட்ஸில் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான ஷார்ட்ஸ் தான் இது. விண்கல் சூரியனை நெருங்கும் போது அதில் இருக்கக்கூடிய பனிகள் எல்லாமே எவாபரேட் ஆகி ஒரு டெய்ல் மாதிரி வால் அமைப்பு போல தெரியறதுனால வால் நட்சத்திரம் சொல்கிறாங்க. ஆனால் அது நட்சத்திரம் கிடையாது அப்படிங்கிறது அவர் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி தான். ஆனால் அப்படி இருந்தும் அது நட்சத்திரமாக சொல்கிறது காரணம், பண்டைய காலங்களில் முன்னோர்கள் மனிதர்கள் எல்லாருமே இரவு வானத்தில் நட்சத்திரங்களுக்கு இடையில் இந்த வால் நட்சத்திரம் அப்படிங்கிறதும் நகர்ந்து போய்கிட்டே இருக்கும். அந்த காலகட்டம் அறிவியல் பெருசாக வளராத காலகட்டம் அப்படிங்கிறதுனால எல்லாரும் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், இரவு நேரத்தில் வானத்தில் பளிர்னு தெரியக்கூடிய எல்லாமே நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க சொன்னாங்க. இன்னும் சொல்ல போனால் சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில கிரகங்களை இரவு வானத்தில் பார்த்தா நட்சத்திரங்கள் மாதிரி போல தான் மின்னும். அதையே அவங்க நட்சத்திரம் அப்படின்னு தான் சொன்னாங்க கிரகங்களே. உதாரணத்துக்கு வெள்ளி, புதன், வியாழன், சனி, செவ்வாய் இந்த மாதிரியான கிரகங்களை கூட இப்போ கூட இரவு வானத்தில் நம்மளால பார்க்க முடியும். கொஞ்சம் லைட் பொல்யூஷன் கம்மியாக இருக்கிற இடத்துல தெளிவாகவே பார்க்கலாம். ஸோ சிம்பிளாக முன்னோர்கள் இரவு நேரத்தில் அந்த பளிர்னு தெரியக்கூடிய எல்லாத்தையுமே நட்சத்திரம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கிரகங்கள் உட்பட. அதனால தான் இந்த வால் நட்சத்திரமும் பார்க்கறதுக்கு இரவு வானத்தில் நட்சத்திரங்களுக்கு இடையில் நகர்ந்துக்கிட்டு இருக்கும்போது பளிர்னு தெரியறதுனால அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் வால் மாதிரியும் தெரியும். அப்படிங்கிறதுனால தான் மற்ற நட்சத்திரங்களோட தனித்து காட்டுறதுக்காக வால் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நண்பர் கேட்ட கேள்விக்கு இந்த ஷார்ட்ஸ் மூலமாக நான் ரிப்ளை கொடுத்துட்டேன். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கேள்விகள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் சம்மந்தமாக இருந்துச்சுன்னா தயங்காமல் நீங்களும் ஒவ்வொரு வீடியோஸும் பார்த்து கேள்விகள் கேட்கலாம். அதுக்கான பதில் ஒரு ரிப்ளைவாக நான் இந்த மாதிரி ஷார்ட்ஸ்லேயும் கொடுப்பேன்.